ஸோ டீயில் நாம் நிறுத்தணும். எங்கே டீயை பற்றி அருமையாக நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அவர்களோ தொடர்ந்து லீட் கொடுத்தாங்க. ஸோ நம்ம டீயாக எடுக்காமல் தேநீர் பாயாசமாக எடுத்துக்கிறது தான் நிறைய பிரச்சனைக்கு அடித்தளம் விடுது அப்படின்றத பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த உலகத்திலே அதிக அசுத்தமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். மெட்டபாலிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலே டாக்டர் ராபர்ட் லஸ்ஸிங்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மருத்துவ பேராசிரியர் அவர் கேட்குறாரு, இந்த உலகத்திலே மிக அசுத்தமாக இருக்கக்கூடிய இடம் எது என்று கேட்கிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய பதிலானது மிக வியப்பாக இருந்தது. எது தெரியுமா? நம்மளுடைய குடல் தான் இந்த உலகத்திலே மிக அசுத்தமான இடமாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட், பீஸா, பர்கர், அந்த மாதிரி பல்வேறு வகையான துரித உணவுகளை நம்ம போட்டு திணிக்கிறதுனால நம்மளுடைய குடல் அசுத்தமாயிருது. அந்த குடல் அசுத்தமானது இன்று பல்வேறு தொற்றா நோய்களுக்கு அடித்தளம் இடுகிறது அப்படின்னு அருமையாக அந்த நூலில் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் ரெண்டு வகையை மட்டும் சொல்லி முடிக்கிறாரு. என்ன விஷயம்னா, நம்மளுடைய ஆரோக்கியமாக இருக்கணும்னா ரெண்டு விஷயம். ஒன்று, நம்ம கல்லீரலை பேணி காத்துக்கணும். இரண்டாவது, நம்ம குடலை சுத்தமாக வச்சுக்கணும். இதையெல்லாம் நம் தமிழ் முன்னோர்கள் சொல்லிட்டு தான் போனாங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை பேதி மருந்தை எடுக்க வேண்டும் என்று இன்னைக்கு அந்த கலாச்சாரம் முற்றிலுமாக மறந்து போய்விட்டது. இந்த குடலில் இருக்கக்கூடிய நன்மை பாய்க்கக்கூடிய லட்சக்கணக்கான பாக்டீரியாக்களானது நமக்கு உடம்பை நன்மையில் பாய்க்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம இருக்கக்கூடிய துரித உணவுகளால் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாவை சிதைச்சிடுறோம். அது சிதைக்கிறதுனால வரக்கூடிய நோய்கள், தொற்றா நோய்களில் முக்கிய இடத்துல வரக்கிறது இன்னைக்கு லீக்கி கட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோய். உங்கள் குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா சிதைஞ்சிருச்சுன்னா இன்னைக்கு வரக்கூடிய முடக்குவாதமாகட்டும், சோரியாசிஸ் போன்ற ஆட்டோ இம்யூன் நோய்கள் எல்லாமே நம்ம குடல் சார்ந்த, நம்ம குடலை செதுக்குவதால் வந்தக்கூடிய நோய்கள். இரண்டாவதாக, கல்லீரலை நம்ம பாதுகாத்துக்கணும். கல்லீரலில் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம உணவு, துரித உணவுனாகட்டும், சுகர் ஸ்வீட் அண்ட் பிவரேஜஸ் சொல்லக்கூடிய குளிரூட்டப்பட்ட செயற்கை நிறமூட்டக்கூடிய பானங்கள் எல்லாத்தையும் எடுக்கிறது மூலமாக கல்லீரல் பாதிக்கப்படுது. இதை எப்படி காத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய உணவு முறையில் நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு பழங்களை நிறைய எடுக்கணும். இரண்டாவதாக, நஞ்சில்லாத உணவை எடுக்கணும். நம்ம வேலூரில் காட்பாடியில் மக்கள் நலச்சந்தைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு மாதந்தோறும் 2வது சனிக்கிழமையில் நடக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நஞ்சில்லாத உணவு, அதாவது பூச்சிக்கொல்லிகள் இல்லாத கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அந்த இடத்துல கிடைக்குது. எத்தனை பேர் தெரியும்? நம்ம அடுத்த தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் நாம் செய்ய வேண்டியது, இந்த கல்வி புத்தக திருவிழா வைத்து கல்வியை கொண்டாடுகிறோம், அதை போல ஆரோக்கியத்தையும் கொண்டாடணும். அடுத்த தலைமுறைக்காக நம்ம ஆரோக்கியத்தை எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் சுமையும் நம்மிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம யாரும் அதற்காக மெனக்கெடுவதே கிடையாது. ஸோ நஞ்சில்லாத உணவு நமக்கு தெரிய, பாரம்பரிய அரிசிகளில் எத்தனையோ வகையான அரிசிகள், கிட்டத்தட்ட 70,000 வகையான அரிசிகள் இருந்திருக்கு. கருப்பு கவனி ஆகட்டும், மாப்பிள சம்பா ஆகட்டும், கருங்குருவை, நீலம் சம்பான ஆக சிறந்த அரிசிகள் நம்ம ஊரில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம கிட்ட பழக்கத்தில் இருக்கிறது வெறும் 20 வகையான அரிசிகள் மட்டும்தான். சமீபத்தில் ஒரு ஆய்வில் படிக்கிற நம்மளுடைய மாவட்ட செயலாளர் 2-3 முறை அந்த நிகழ்வை குறிப்பிட்டார். என்ன அப்படின்னா, கிரீன் டீ குடிக்கிற பழக்கம். இந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய சிஜின்னு சொல்லக்கூடிய எப்பிகேலோ கெட்டிச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருளானது நம் உடம்பை பல்வேறு தொந்தரவுகளிலிருந்து காப்பாற்றுது. அதி முக்கியமாக நம்ம வயசாகாமல் இருக்கணும், என்னைக்கும் இளமையாக இருக்கணும், நம்மளுடைய டிஎன்ஏ தேய்மானம் அடையக்கூடாது அப்படின்னா இந்த சிஜி பெரும் பங்களிப்பை கொடுக்குது. நம்ம டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய, நம்ம மரபணுவில் இருக்கக்கூடிய டீலோமர்னு சொல்லக்கூடிய ஒரு உரை, நம்ம எப்படி காலுக்கு ஷூ போடுறோமோ அந்த மாதிரி நம்ம டிஎன்ஏ எக்ஸ் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதுக்கு கேப் போடக்கூடியது இந்த டீலோமர்னு சொல்லக்கூடிய பகுதி. அந்த டீலோமர் பகுதி சிதைவடைஞ்சதுன்னா நம்ம ஆயுட்காலம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு தலைமுடி வெளுப்பாயிடுச்சு, தோல் சுருக்கம் வந்துருச்சு, உடல் உபாதைகள் வருதுன்னா உங்கள் டிஎன்ஏவில் இருக்கக்கூடிய டீலோமர் சிதைவடைய ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். அந்த டீலோமரை சிதைவடியாமல் காக்கணும்னா நாம் நஞ்சில்லாத உணவை, நஞ்சில்லாத பாரம்பரிய பானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டியது எனக்கு அவசியமாக இருக்கு. இந்த இடத்துல அதை நான் ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். பாரம்பரிய அரிசி பற்றி மட்டுமே நம்ம 1 மணி நேரத்துக்கு மேலே பேச முடியும். அவ்வளவு மருத்துவ குணங்கள். ஒரு கைப்பிடி மாப்பிள சம்பாவை நீங்கள் இட்லியில் போடுறீங்க அப்படின்னா 4 கிரீன் டீ குடிச்சதுக்கு சமமான சிஜி நம்ம உடம்புல கிடைக்கும்னு இன்னைக்கு ஒரு அறிவியல் ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. நம்ம கிரீன் டீயை கொண்டாட நாம நம் மாப்பிள்ளை சம்பாவை கொண்டாட மறந்து விட்டோம். அதே போல முருங்கைக்கீரையை நம்ம கொண்டாட சுத்தமாக மறந்துட்டோம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்த கலோரி சத்தும் அதிகப்படியான மருத்துவ நன்மைகளை கொண்டது சூப்பர் ஃபுட்.
அது சூப்பர் ஃபுட்டுக்கான எளிய உதாரணம் நம்ம வீட்டு வெளியில் இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை நிறைய பேருக்கு தெரியாது. அமெரிக்காவில் உற்பத்தி ஆகக்கூடிய சுருள் பாசியை கொண்டாடும் நாம் நம் வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கை கீரையை கொண்டாடவில்லை என்பது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஸ்பைருலினா சாப்பிடும் நிறைய பேர். அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி டெய்லி ஒரு கேப்சூல் போட்டுட்டா இதோட அவ்வளோ சத்து இருக்காப்பா அப்படின்னு. நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரையில் அதை விட பல மடங்கு சத்து இருக்கியா? எத்தனை பேருக்கு தெரியும்? பாலை விட 17 மடங்கு கால்சியம் இருக்கு. ஆரஞ்சை விட 7 மடங்கு விட்டமின் சி இருக்கு. கேரட், கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடிய கேரட்டை விட 10 மடங்கு விட்டமின் ஏ அதில் இருக்கு. ஆக சிறந்த மருத்துவ நன்மைகளை கொண்ட சூப்பர் ஃபுட் நம்ம வீட்டு வெளியே இருக்கக்கூடிய முருங்கைக்கீரை. ஒரு சொலவடை என்ன அப்படின்னா, முருங்கையை பத்தியத்துக்கு முருங்கையை வாங்கிட்டு வாடானா இவன் போய் பாலுக்கு அவுத்திக்கீரையை வாங்கிட்டு வந்தானா. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? பத்தியத்துக்கு முருங்கைக்கீரையை வாங்கிட்டு வாடானா பாலுக்கு அவுத்திக்கீரையை வாங்கிட்டு வந்தானா. அதாவது என்ன அப்படின்னா, அந்த முருங்கைக்கீரையை நாம் பத்திய உணவாக எடுத்து கொள்ள வேண்டும். அதை நாம் தவறிவிட்டால் நாம் இறந்த பின் 3வது நாள் எல்லாருக்கும் தெரியும், நிறைய வீட்டில் அவுத்திக்கீரை ரசம் வைத்து சாப்பிடுவார்கள். அதை தான் நீங்கள் முருங்கைக்கீரையை மறந்துவிட்டால் அவுத்திக்கீரை ரசம் தான் உங்கள் வீட்டுக்கு வந்து சீரம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி சென்ற சொலவடை. நிறைய பேர் இது எல்லாத்தையும் மறந்துட்டோம். நம்ம தமிழ் சமூகம் என்ன நமக்கு கொடுத்துட்டு போனோம்னு நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் மறந்து தொலைத்து ஆரோக்கியத்தை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அறுசுவை உணவு அதுதான் நமக்கு அடித்தளம். அறுசுவை உணவுக்கு அடித்தளம். இன்னைக்கு யுகாதி, தெலுங்கு வருஷ பிறப்பு. வேலூர் மாவட்டம் ஆந்திராவை ஒட்டி இருக்கிறதுனால இங்க பெரும்பாலான மக்கள் யுகாதியை கொண்டாடுவாங்க இல்லையா? யுகாதி பச்சடின்னு சொல்லக்கூடிய ஒரு உணவு. எத்தனை பேர் இன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. யுகாதி பச்சடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புளியை கரைச்சிருவாங்க, அதில் மாங்காயை துண்டு துண்டாக சீவல் பண்ணி போட்டுருவாங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் வெல்லம், அதோட வேப்பம்பூ கொஞ்சம், மிளகு கொஞ்சம் போட்டு அப்படியே சூடாக்காமல் அப்படியே கிண்டி கொடுப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா மிளகு, அதில் இருக்கக்கூடிய வெல்லம், சர்க்கரை, சொல்லக்கூடிய உப்பு, வேப்பம்பூ, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு சுவை. 6 சுவை தான் நம் உடலுக்கு அத்தியாயம். அந்த 6 சுவையும் கலந்து தான் இந்த யுகாதி பச்சடி செய்யப்படுகிறது. ஸோ இந்த 6 சுவையை நாம் எடுத்துக்கொண்டால் ஆரோக்கியம் என்றும் நமக்கு கிட்டும் என்று நம் முன்னோர்கள் அந்த யுகாதி திருநாளிலே நமக்கு முன்னோடமாக வச்சுட்டு போனாங்க. நம்ம கடைஞ்சி சாப்பிட்டு போயிடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் நம் முன்னோர்கள் சொல்ல வந்த கருத்தையும் மறந்துடுறோம். மருந்து மாத்திரை இல்லாமல் நம்ம நடக்கணும்னு சொல்கிறோம். ஒரு நோய் வந்துருச்சு, பார்க்குறோம் ஒருத்தர், ஏப்பா மருந்து சாப்பிட்டியா மாத்திரை சாப்பிட்டியான்னு கேட்குறோம். அதுக்கான பொருள் நிறைய பேருக்கு தெரியாது. மருந்து சாப்பிட்றோம், ரைட்டு, அது என்ன மாத்திரை? மருத்துவம் அப்படிங்கிற சொல்லே தமிழ் சொல் தான். மருவிய தத்துவம்னு பேர். நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 96 தத்துவங்கள்னு சித்த மருத்துவம் சொல்லுது. அந்த 96 தத்துவம் தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து திரிந்து மருவி போனது தான் அதற்கு கொடுக்கக்கூடியதான் மருத்துவம். அந்த 96 தத்துவங்களையும் இயல்பு நிலைக்கு கொண்டு வரதான் மருத்துவம். அதற்கு கொடுக்கக்கூடியது தான் மருந்து. அது என்ன மாத்திரை? அதில் தான் நம் தமிழர் அழகா ஒரு பொருளார்ந்த அர்த்தத்தை வச்சுட்டு போனாங்க. என்ன பொருள்? மாத்திரை, மாற்று இறை. உன் நோய்க்கு உன்னுடைய இறையை, உன்னுடைய உணவை நீ மாற்ற வேண்டும். இல்லை என்றால் காலத்திற்கு மருந்துக்கு அடிமைப்பட்டு தான் கிடக்க வேண்டும். அதுதான் மருந்தை எடுத்துக்கொள், மாற்று இறையை எடுத்துக்கொள் என்று சொன்னார்கள். இறைனா உணவு, மாற்று இறை. இப்ப சக்கரை நோய் வந்துருச்சா, ஸ்வீட் சாப்பிடாத. ரத்த கொதிப்பு இருக்கா, உப்பை தவிர்த்துக்க. அதுதான் மாற்று இறை. அதுதான் மருந்தையும் மாத்திரையும் ஒன்று சேர்ந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கோனாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது மாத்திரைனா வெறும் டேப்லெட் தான். டேப்லெட்டுங்கிறது மாத்திரை ஆயிடுச்சு. ஆனால் அதற்கு என்ன பொருள் அப்படின்னா மாற்று இறை அப்படிங்கிறது அர்த்தம். இறுதியாக ஒரே ஒரு திருக்குறளை நம்மளுடைய தமிழ் முன்னோர் எவ்வளோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரே ஒரு திருக்குறள், என் ஐயன் திருக்குறள் சொல்லதை நான் சொல்லி முடிவச்சுக்கிறேன். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது நோய். அடுத்து என்ன வரப்போகிறது? அடுத்த பருவநிலை மாறும்போது, அடுத்த சூழ்நிலை மாறும்போது என்ன நோய் வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கான உணவை மாற்று, அதற்கான உடல் வாகுவை மாற்றி உடற்பயிற்சி செய், அதை தடுத்துக்கொள். அதை தடுத்து கொண்டால் நோய் உன்னை என்னைக்கும் நெருங்காது என்று அழகாய் எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவது ஒரு நோய். நலமோடு வாழ வேண்டும் என்றால் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். அதற்கு உணவும், பாரம்பரிய உணவும், மன மகிழ்ச்சியும் உடற்பயிற்சியும் மிக மிக அவசியம் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எம்என் ஜுவல் பார்க்க அந்த பேரை கேட்டோன்னா எல்லாருக்கும் நாம் வருது சிம்பா கலெக்ஷன் தான். இஸ் அஃப்கோர்ஸுங்க இந்த சிங்கத்துக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் நம்ம. அந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ராடக்ட் ஒரு பியூட்டிஃபுல்லான ரிங்குங்க. ஆல்ரெடி உங்களுக்கு மாண்டேஜ் காமிச்சிருக்கேன். ஆனால் எதுக்காக ஸ்பெசிஃபைடாக காமிக்கிறேன்னா ஒரு ரீசன் இருக்குது, பாருங்கள் வீடியோ. நாங்கள் வச்சிருக்க சிம்பா கலெக்ஷன்ஸ் லயன் கலெக்ஷனில் ஒரு முக்கியமான கலெக்ஷன் இந்த ரிங் கலெக்ஷன். கம்ப்ளீட்டாக இந்த லயன் ஃபேஸை பாருங்கள், அவ்வளோ யதார்த்தமாக இருக்கும். லயனே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இந்த ரிங்கு தான். இந்த ஃபேஸ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்கோம். இதில் என்ன ஸ்பெஷல்னா, இந்த வாய்க்குள்ளே ஒரு கல் வச்சுருக்கோம். இந்த சிங்கத்து வாய்க்குள்ளே ஒரு கல் இருக்கும். இந்த கல் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸு கொடுக்குறோம். ஒயிட் இருக்குது, அது மாதிரி ரெட்டில் இருக்குது, அது மாதிரி க்ரீனில் இருக்குது. அது மாதிரி என்ன நீங்கள் வைக்க சொல்கிறீங்க வைக்க முடியுங்க. ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் வேணும்னா, கஸ்டமைஸ் பண்ணணுன்னா நம்ம எம்என் ஜுவல் பார்க்க தேடி வாங்க. டிஃப்ரெண்ட்டாக வில் கெட் பேக் டு யூ வித் ஆல் த ப்ராடக்ட். Rise and shine, learn with fun, smart and unique. VVNKM, VVNKM, VVNKM family. VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore.